ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நேற்றோட நம்ம யூனிட் 2 முடிச்சிருந்தோம். ஆக்சுவலாக யூனிட் 3 தான் போனோம். பட் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் இருந்தும் செகண்ட் யூனிட்லும் ட்ரெமெண்டஸாக தியரிஸ் டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம். ஸோ லெட் அஸ் கோ ஃபார் சம் ஃபினான்ஷியல் பேஸ்டு கான்செப்ட்ஸுக்கு போயிட்டு தென் வில் கோ ஃபார் தி தேர்ட் ஆர் ஃபோர்த் யூனிட் அட் த லாஸ்ட். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த யூனிட் வந்து 4ல் இருக்குது டாப்பிக்கில் அவங்களோட சிலபஸில். ஸோ 4th யூனிட் தான் நம்ம இன்றைக்கி இந்த இதுலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய சில டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டு தேர்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா HRM, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், வில் சி அட் லாஸ்ட். ஓகே, நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸோ எவ்ரி பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் வந்து மேனேஜரல் ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் வி மெயின்டைன் டிஃப்ரெண்ட் கால்ட் அஸ் ஃபினான்ஷியல் மேனேஜ். ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஆர் கோல் ஆஃப் த பிஸ்னஸ் ஃபார்ம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ரொக்யூர்மெண்ட் யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கன்சர்ன் ஃபண்ட்ஸை வந்து எப்படி ப்ரொக்யூர் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதோட மெயின் அப்ஜெக்டிவாக இருக்குது. ஸோ மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த மேக்ஸிமைஸ் தி எக்கானமி ஆஃப் த வெல்ஃபேர். ஓனரோட எக்கானமி வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறது தான் அதோட மெயின் அப்ஜெக்டிவ். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அதில் அப்படின்னா ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே அதில் எப்போயுமே நம்ம என்ன பண்ணுவோம், as a business man வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் will be the motive of any business. When profit earning aims of business is profit maximization, obvious objective. ஓகே, என்ன தான் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா மெஷரிங் எஃபிஷியன்சி அண்ட் எக்கனாமிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் அண்ட் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் இஸ் ஜஸ்ட் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரேஷ்னாலிட்டி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்கனாமிக் கண்டிஷன், பிஸ்னஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் சேம் எல்லா டைமில் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ எந்த கைம் ஆஃப் ரெசன் டிப்ரெஷன்ஸ் ஆர் காம்படிஷன் பிஸ்னஸ் வில் அண்டதி அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷனாக இருந்தால் கூட அதுலேயும் ஏர்னிங்ஸ் எப்படி பண்ணுறது. தேர்ஃபோர் த பிஸ்னஸ் வில் பி மோர் அண்ட் மோர் சூட்டபிள் இன் ஃபேவரபிள். ஸோ அன்ஃபேவரபிள்லேயே நம்ம இப்படி இருந்தோம்னா ஃபேவரபிள் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ப்ராஃபிட் மெயின் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ்ன்றனால ஸோ பிஸ்னஸ் ஷுட் பி மேக்ஸிமம் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் எனேபிளிங் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டின்றது பார்த்திங்க அப்படின்னா எசென்சியல் க்ரோத் ஆஃப் சோசியல் கோல்ஸ் அண்ட் பெர்ஃபார்மிங் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் மேக்ஸிமம் ஆஃப் சோசியல் எக்கனாமிக் வெல்ஃபேர். Okay. However, profit maximization of the objective of the company is limited to objective of importance of number of problem arise. So some of these are we discussed below. First என்னன்னு பார்த்தீங்கன்னா the term for profit is vague. It does not clarify the exact means. It conveys the different meaning of different period. For example, profit is short term or long term period. It may be a total profit or rate of profit etc. இந்த மாதிரி ப்ராஃபிட்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு டிஃபைன்டாக இவ்வளோ நேரம் இவ்வளோதான் அப்படின்றது மாதிரி சொல்ல முடியாது. ஸோ ப்ராஃபிட் மேக்ஸிமைஸ் ஹேஸ் டு பி அட்டெம்ப்ட் ரியலைசேஷன் ஆஃப் ரிஸ்க் இன்வால்வ்டு. ஸோ எப்போயுமே பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அண்ட் ப்ராஃபிட், த மினி ரிஸ்கி பொசிஷன் yield ஹை ப்ராஃபிட், ஹையர் ரிஸ்க் த ஹையர் ரிட்டர்ன் வில் பி தேர் ப்ராஃபிட்ஸ். ஓகே, ஸோ ப்ராஃபிட் மேக்ஸிமைஸ் ஒன்லி கோல், தென் ரிஸ்க் ஃபேக்டர் இஸ் ஆல்சோ ஆல்தோ தகர் இக்னோர். ஸோ அதை இன்னும் ஒதுக்க வைக்க முடியாது. ஸோ இம்ப்ளீஸ் த ஃபினான்ஸ் மேஜர் ஹைலி ரிஸ்கி ப்ரொபோசல் ஆல்சோ இஃப் த ஹை ப்ராஃபிட்ஸ் ஆர் ப்ராக்டிஸ். However, risk is very important consideration, have balanced profit objective. Okay, அடுத்து profit maximization objective does not take into account time pattern of the returns. So proposal பார்த்திங்க அப்படின்னா higher amount of profit compared to proposal B, yet returns proposal A is given of 10 years later. Proposal preferred which is lower, overall profit is return is flows more quickly. அதாவது ரெண்டு ப்ரொபோசல் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ஹையர் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் கம்பேர் டு பி. ஸோ ரிட்டர்ன் வந்து ப்ரிப்போசல் பிகினிங் வந்து 10 years கழிச்சு இன்னொன்று கிடைக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரிஃபர்ட் பி வில் பி ப்ரிஃபர்ட் வித் லோவர் ஓவரால் ப்ராஃபிட் பட் ரிட்டர்ன் இஸ் ஃப்ளோ இஸ் மோர் இயர்லி. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் ஆஸ் அப்ஜெக்டிவ் டு டூ நோரோ. இட் ஃபெயில்ஸ் டேக்கன் இன் டு கன்செப்ட் சோசியல் கன்சிடரேஷன் ஆஃப் வேரியஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ், கன்சியூமர், சொசைட்டிஸ், இந்த மாதிரி விஷயங்கள், ட்ரேட் ப்ராக்டிஸ், எத்திக்கல் ப்ராக்டிசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட்டியல் மேக்ஸிமைசேஷனில் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது அப்படின்றது தான். அடுத்து நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து வெல்த் மேக்ஸிமைசேஷன். வெல்த் மேக்ஸிமைசேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அப்ராப்ரியேட் அப்ஜெக்டிவ் ஆஃப் என்டர்பிரைசஸ். ஒரு ஃபினான்ஷியல் தியரியில் பார்த்தீங்கன்னா வெல்த் மேக்ஸிமைசேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேக் ஹோல்டரோட யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. த ஃபர்ம் மே வெல்த் இண்டிவிஜுவல் ஸ்டேக் ஹோல்டர் யூஸ் ஆஃப் மேக்ஸிமம் வெல்த் ஆஃப் இண்டிவிஜுவல் யூட்டிலிட்டி. Maximum shareholders are wealth on firm operating considered toward maximizing shareholder utility. The shareholders are current utility of the firm product is the number of shareholders by the multiple of shareholder stock preference per share. ஸோ ஷேர்ஹோல்டரோட கரண்ட் வெல்த் ஆஃப் த ஃபார்ம் இன் அ ஃபார்ம் வந்து சிம்பாலிக்காக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் ஓன்ட் இன்டூ நம்பர் ஆஃப் ஸ்டாக் ப்ரைஸ் பர் ஷேர், WO இஸ் ஈக்குவல் டு NPO. இங்கே கிவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர் ஓன்ஸ் எவ்வளோ ஷேர் ஓன் இருக்காங்க, அதோட ப்ரைஸ் என்ன ஷேர் மார்க்கெட்டில் விச் வருது ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்த்தை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் எங்களுக்குரிய பேசிக் கான்செப்ட். ஸோ மேக்ஸிமம் யூட்டிலிட்டி ரெஃபர்ஸ் டு மேக்ஸிமம் ஷேர் ஹோல்டர்ஸ் வித்
and which refers to the maximum current stock per share. சரியா? So use of Erasmus-Solomon symbols that methods that net present worth of can be calculated என்னன்னா W minus W is equal to V minus C. இங்கே Wன்றது net present worth, Vன்றது பார்த்தீங்கன்னா gross present worth, C is the investment, that is capital equity capital required to asset for purchase of the course of action. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா V is equal to E by K அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வேறு Eன்றது என்னென்னா size of the benefits underlying supplies of input capital, Kன்றது பார்த்தீங்கன்னா capital discount rate of affecting equality or uncertainty time of benefit of the attachment. அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா E is equal to G minus M plus T plus I. இங்கே Gன்றது வந்து ஆவரேஜ் ஃப்ளோ ஆஃப் கிராஸ் ஃப்ளோ அண்ட் ஏர்னிங்ஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் தி கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். Mன்றது ஆவரேஜ் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் G ப்ராஜெக்ட் லெவல். Tன்றது எக்ஸ்பெக்டட் ஆனுவல் ஃப்ளோ ஆஃப் அக்கௌண்டன்ஸ் ஆக்சஸ். Iன்றது எக்ஸ்பெக்டட் ஃப்ளோ ஆஃப் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ட் டிவிடெண்ட்ஸ் இன் தி அதர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராசஸ். சரியா? இதெல்லாம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா எர்சின்-சார்மல் அப்படின்றது டிஃப்ரெண்ட் மெத்தடில் நெட் ப்ரெசென்ட் ஒர்த்தை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காரு, வேறு ஒன்றுமே இல்லை. சரியா? இந்த ஃபார்முலாஸ் மட்டும் என்னென்னு பார்த்துக்கோங்க, ரொம்பலாம் டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம். சரியா? ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது. மீண்டும் உங்களை நாளை ஒரு வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விரைவுறது உங்கள் வினித் முத்துகிருஷ்ணன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.